வணக்கம். காலச்சக்கர ஜோதிடம். இப்போ காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் வந்து உங்களுக்கு சிவனோட காலச்சக்கரம், அதாவது காலபைரவர் கையில் வந்து காலச்சக்கரம் இருக்குது. அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலத்தையும் உள்ளடக்கியது தான் காலச்சக்கரம். அப்போ காலபைரவர் கையில் இருக்கக்கூடிய இந்த காலச்சக்கரத்தை வந்து நீங்கள் இங்கே வந்து உங்கள் ஜாதகம் மூலயமா எடுத்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த காலச்சக்கர கட்டத்துக்கும் மற்ற ராசி கட்ட ஜாதகத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பொதுவாக ராசி கட்ட ஜாதகத்தை வந்து நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட மட்டும் போய் அந்த ஜாதகத்துக்கு ஆலோசனை கேட்டுட்டு வந்தால் மட்டும் போகாது. இன்னும் 10 ஜோதிடர்கிட்ட நீங்கள் தொடர்ந்து போய் ஞாபகம் வச்சு அந்த ஜாதகத்தில் என்ன குறை நிறை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வரக்கூடிய எதிர்காலத்தில் எதிர்கொள்றதுக்குண்டான விஷயங்கள் உங்கள் கைக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் ராசி கட்டத்தை வச்சு ஒரு 10 ஜோதிடரை போய் நீங்கள் பார்த்து நீங்கள் அப்புறமா ஒரு ஃபைனலாக என்ன பண்ணலாம், இந்த ஜாதகம் வந்து எப்படி நகரும், இந்த ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கிற இந்த காலகட்டம், இப்போ இருக்கிற இந்த காலகட்டம் காலச்சக்கரங்கிறது இந்த 10 ஜோதிடர்கள் அலசி ஆராய்ஞ்சு ஒவ்வொரு விதமாக உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை என்ன சொன்னாங்களோ அதை வந்து காலச்சக்கரத்தில் தீர்மானமாக நடக்கக்கூடிய விதியை வந்து அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து சொல்லும். அதுவும் வந்து 10 நிமிஷத்துலேயே சொல்லும். அப்போ அந்த காலச்சக்கரத்தில் இருக்கக்கூடிய கட்டத்தின் தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ ராசி கட்டத்தோட தன்மை அப்படின்னா அது வந்து ஸ்லோ, ஒரு மாட்டு வண்டியில் நடக்கிற மாதிரி தான். அதுக்கு ரொம்ப ஒரு ஜாதகத்தவே அலசி ஆராய்ச்சி பண்ணனா ஒரு ஜோதிடர் மட்டுமே 10 நாள் எடுத்துக்கணும். அப்புறமா தான் ஃபைனலாக அந்த ஜாதகத்தை பற்றியே சொல்ல முடியும். ஆனால் இப்போ யாருனாலையும் போய் 10 நாள் நீங்கள் ஜாதகத்தை அலசி சாப்பிடாமல் தூங்காமல் பண்ணி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு பாசிபிள் கிடையாது. அப்போ நீங்கள் வந்து ஒரு ராசி கட்டம் பார்க்கறதுக்கு ஜோதிடர் அணுகணும்னா 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரத்துலேயே பார்த்துட்டு வர்றதுனால உங்கள் முழு ஜாதகம் எல்லாம் கைக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் காலச்சக்கர ஜாதக கட்டத்தில் மட்டும்தான் உங்களோட ஒட்டுமொத்த பழைய கர்மா, இனிமேல் எத்தனை கர்மாக்கள், அதை வந்து வெயிட் பண்ணி அதெல்லாம் எப்படி சால்வ் ஆக போகுது, எந்த காலகட்டத்தில் கர்மாக்கள்லாம் முடியும், அல்ல அந்த கர்மாக்களை இடையிலேயே பரிகாரம் பண்ணி எடுத்துட முடியுமா, இதெல்லாமே வந்து காலச்சக்கர கட்ட ஜாதகத்தில் மட்டும் பார்த்து தெரிந்து பரிகாரம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உடனுக்குடன் ஒரே மாதத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருக்க தோஷத்தை வந்து வெளியே வர முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான ஸ்டக் இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, ரொம்ப கம்ஃபர்டபுளான வாழ்க்கை, யாருனாலையும் உங்கள் மனசே நோகாத வாழ்க்கை. யாராவது உங்களை புண்படுத்தணும்னு வந்தால் கூட அவங்க சொல்கிறத நீங்கள் சாதாரணமாக புரிஞ்சு ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுங்க. அந்த அளவுக்கு பணங்கிறது முக்கியம்தான், அதே போல் குடும்பமும் முக்கியம், அதே போல் நம்மளோட எய்ம், நம்ம டார்கெட் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன நோக்கத்துக்காக பயணம் பண்ணுறோமோ அதெல்லாம் நடக்கணும் ஃப்யூச்சரில் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்காக இருந்தாலும் சரி, தொழிலில் இருக்கலாம், இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃப்யூச்சர் டார்கெட் இருக்குது. அதெல்லாமே வந்து நிறைவேறணும். இந்த தோஷங்கள்னால தடப்பட்டு வயதாகி கடைசியில் நோய்வாய்ப்பட்டெல்லாம் இருக்கிற சூழல்லாம் வந்து நிறைய ஜாதகக்காரங்கள் யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஆனால் இப்போ இந்த காலச்சக்கர கட்டம் இருக்கும்போது நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லை. இப்போ இந்த காலச்சக்கர கட்டம் அப்படிங்கிறது நாங்கள் பரம்பரையாக ஜாதக குடும்பத்தில் இருந்து வந்தங்காட்டி இப்போ எனக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா இதுக்கு நான் 10 வருஷம் ரிசர்ச் பண்ணி எடுத்தது தான் இந்த காலச்சக்கர கட்டம். அப்போது இதில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப துல்லியமாக அக்யூரேட்டாக இருக்கும். இதில் என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும். நீங்கள் வந்து வேறு மாதிரி இருக்குது, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இதில் சொல்லலை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கடைசியில் இதில் என்ன சொன்னதோ அதுதான் அது நடத்தி காட்டும். ஏன்னா விதியைத்தான் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே அக்யூரேட்டாக உங்களுக்கு சொல்லும். அதனால நீங்கள் உங்கள் கேள்வியல் குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் காலச்சக்கர கட்டத்தில் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு காலச்சக்கர கட்டத்தில் பார்த்தீங்கன்னாலே உங்கள் குழப்பங்கள், கேள்விகள் எல்லாத்தையுமே வந்து விடை கிடைக்கும். அப்போது இந்த காலச்சக்கர கட்டம் மட்டும் ஒரு வியப்பு கிடையாதுங்க. இந்த கட்டத்தில் இருந்து வரக்கூடிய தோஷங்களில் காட்டக்கூடிய தோஷங்களுக்கு பரிகாரங்கிறது காலச்சக்கரத்தில் இருக்குங்க. அது வந்து நான் 30 நாள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் பரிகாரம் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயம் அது நான் தான் செய்து தருகிறேன். அப்போது அந்த பரிகாரம் வந்து இதை விட வியப்புடைய விஷயம். காலச்சக்கர கட்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களே மிக வியப்பு. கிடைக்கக்கூடிய 1-2 வாய்ப்பில் தான் நீங்களே வந்து இந்த காலச்சக்கர ஜாதகம் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது.
நீங்கள் நினச்சதுமே வந்து எதையுமே வந்து பார்க்க முடியாது. அப்போ இந்த காலச்சக்கர கட்டம் நீங்கள் பார்த்தாலும் மட்டும் ஒரு வாட்டி வாய்ப்பு கிடைத்தாலுமே அதுக்கப்புறம் நீங்கள் பரிகாரம் அதோடது அதுலேருந்து சொல்லக்கூடிய தோஷங்களுக்கு பரிகாரம் நீங்கள் வந்து இங்கே 30 நாள் பரிகாரம் செய்யும்போது உங்கள் லைஃப் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்படின்னா மனசு புண்படும்படியாக எந்த காரியமுமே நடக்காது. அப்போ உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை புண்படுத்தணும்னு நினச்சி வந்தால் பேசினால் கூட உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதை சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி எல்லாமே வந்து இப்போ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுத்துரும் நார்மலாகவே. அது எங்கேருந்து வரும் உங்களுக்கு தெரியாது அந்த பரிகாரம். அப்போது தோஷம் தானே ஒவ்வொருத்தவங்களும் வந்து பாம்பை வந்து சுற்றி சுற்றி உங்களை கொத்துற மாதிரி இருக்குது. அப்போது அந்த பரிகாரம் ஒன்று பண்ணும்போது ஒவ்வொரு பாம்புகளையும் வந்து அந்த பரிகாரமானது விழுங்கி விடும். அப்போ உங்களை சுற்றி எந்த பாம்புமே கொத்தாது. யாராவது உங்களை கொத்தணும் நினச்சி வராங்க நீங்களாக தான் நினைக்கலாம், ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தைகள் உங்களை கொத்தவே கொத்தாது. அந்த மாதிரி அதுதான் இந்த தோஷங்கிறது. உங்கள் மனசை கொத்தி உங்கள் மனசு நோக்கும் போது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் டைவர்ட் ஆகிடுவீங்க. டைவர்ட் ஆகி அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் உங்களோட ஃப்யூச்சரே வந்து ஒரு கேள்விக்குறியாகும். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன வயசில் இருக்கும். நடுத்தர வயசுக்காரங்க அதுலேயே இருந்து இருந்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வாழ்க்கை வாழ்கிறோன்னு அவங்களுக்கு அவங்களே ஏமாற்றிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து தோஷம்தான். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணக்கூடிய இடம் எங்கே நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்கள் பண்ணணும். அப்போ நம்ம இங்கே காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் மட்டும்தான் உங்களுக்கு 100% உங்கள் தோஷத்தை ஒரு பிசிறு இல்லாமல் எடுத்து தரக்கூடிய பரிகாரமாக நான் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். 30 நாட்கள் ஆகும் அந்த பரிகாரமானது. இந்த பரிகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கர்மாவே வரவிடாதுங்க. இந்த ஜென்மத்தில் இல்லை, இனி எந்த ஜென்மத்திலையும் கர்மாவே வராது. ஏன்னா இப்போது ஒரு கெட்டதுன்னு ஒன்று பண்ணாதான் கர்மாவாக மாறி உங்களுக்கு அகைன்ஸ்டாக திரும்ப கெடுதல் நடக்குது. உங்களுக்கு கெட்டதே வந்து பண்ண விடாது. ஒரு தெய்வ சக்திக்குள்ளேயே இருப்பீங்க. ஒரு வெயில் நிழல் மாறுது. இப்போ நிழலுக்குள்ளேயே உங்களை வச்சுருக்கும் அந்த தெய்வ சக்திங்கிறது பரிகாரம் பண்ணதுக்கப்புறம். அப்போ அந்த வெயிலுக்குள்ளே கெட்டதுங்கிற அந்த இடத்துக்கே விடாது உங்களை. அப்போ நீங்கள் கர்மாவே செய்ய மாட்டீங்க. நீங்கள் செய்கிறது எல்லாமே வந்து இயற்கைக்கு பாசிட்டிவாக போய் முடிஞ்சிடும். அதனால் இயற்கையோட இயற்கையாக நீங்கள் நினச்சதை ரொம்ப கம்ஃபர்டபுளான லைஃபாக நிம்மதியாக வந்து தான் வாழுவீங்க. இது இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு எத்தனை பிறவி இருந்தாலும் கர்மாவே வந்து சேராது. கரெக்டாக எத்தனை பிறவி எடுத்து முடிச்சுட்டு போய் முக்தி அடையலாம். இதுதான் வந்து இங்கே காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் 30 நாள் காலச்சக்கர பரிகாரம் வந்து நம்ம செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இதற்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸு நீங்கள் வந்து நீங்கள் ஃபோன்லேயே கேட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோலேயே ஏகதேசம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அது போக நீங்கள் ஜாதகம் பார்க்குறதுனாலும் இல்லைன்னா பரிகாரம் நீங்கள் எடுத்து பண்ணுறதுனாலும் நீங்கள் புக் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணலாம். இல்லைன்னா நேரில் வந்தும் நீங்கள் டைரெக்டாக ஜாதகத்தை பார்த்துட்டு பரிகாரமும் செய்யலாம். நன்றி நேயர்களே.